கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திட்டு இருந்த ஒருவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தமிழில் நடித்த படம் ஜெயிலர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேமியோ தான் வந்து பண்ணியிருந்தார். இந்த கேமியோவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவு ரசிகர்களிடையே பேசப்பட்ட ஒரு விஷயமே என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழில் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ ரோல் வந்து பண்ணியிருந்தார். இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே பெரிதளவு பேசப்பட்ட ஒரு ரோலாகவே வந்து இருக்கும்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நடிப்புக்காகவே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அவார்டுகளை குவிச்ச ஒரு மனிதர்னே சொல்ல முடியும். இவருக்கு தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் அவதிக்குள் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் ஒரு உண்மை தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நோய் இருக்குது. இந்த நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி போய் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபாரினில். இந்த நோய் வந்து குணமடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே அது தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த நோய் வந்திருக்கிறதுனால இவர் ஆல்ரெடி சைன் பண்ணியிருந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு திருப்பி இந்த சிகிச்சைக்காக ஃபாரின் கிளம்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சொத்துக்கள், இவருக்கு சொத்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார். அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு சொத்துக்கள் இருக்குது. அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு சொத்துக்கள் இருக்குது. இந்த சொத்துக்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் முழுக்கையாக எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இவரோட சொத்துக்கள் அனைத்தையும் வந்து ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைத்து ஃபாரின் கிளம்பினாரு அப்படிங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய டவுட் வந்திருக்கு. இவர் உயிரோட வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரோட உயிர் திருப்பி வரணும். இவரோட நடிப்பு தன்மையும் இவரோட சேவையும் இங்கே நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிறத என்னோட ஒரு வேண்டுகோளாகவே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறது இப்போ ஜெயிலர் 2 அப்படிங்கிற ஒரு படப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்றதுக்காக வந்து இருந்திருக்காரு. பட் இந்த படத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் திருப்பி போய் இந்த ஃபாரினில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சிவராஜ்குமார் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான உடல்நலம் பெற்று திருப்பி வந்து தமிழ் சினிமாவும் அதே மாதிரி கன்னட சினிமாவும் இந்த இந்திய சினிமாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் நடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாத்தோட ஒரு வேண்டுகோளாகவே இருக்குன்னு நான் சொல்ல முடியும்.